லெக்ஸஸ் யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா நம்ம ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் கட்டப்பட்ட ஒரு ஸ்பா அப்படின்னு சொன்னோம்னா இங்கே தான் சொல்ல முடியும். இட ரீதியாகவும் சரி உள்ள இன்டீரியர்ஸ் அப்படி உள்ள சேருது அதுக்கப்புறம் சர்வீஸ் எல்லாத்துலேயுமே ராமநாதபுரத்தில் பெஸ்ட்டாக ஒரு சலூன் இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3வது பிரான்ச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவர் குரூப் அப்படிங்கிறவங்க ராமநாதபுரத்தில் நிறைய இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய கடைகள் இருந்து கல்ஃப் மாடுலேஷன்லேயே நம்ம ராமநாதபுரம் மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்பா வந்து நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாவில் உள்ள இன்டீரியர்ஸ் என்னென்ன சர்வீஸ் வச்சிருக்காங்க என்ன பெனிஃபிட் இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஓப்பனிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது இதில் இன்டீரியர் டிசைன்ஸ் நிறைய லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. ஸ்பா சென்டர்ஸ்லாம் ஒரு வேற லெவலில் ஃபீல் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு முக்கியமான காரணம். லெக்ஸஸ் யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா உள்ளே வந்துட்டோம். உள்ள இன்டீரியர் அட்மாஸ்பியர் வேற லெவலில் நான் வெளியில் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஹாலில் வச்சிருக்க அந்த சேர்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் ஃப்ரம் துபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பிளாஸ்டிக்ஸில். ஸோ வெயிட்டிங் ஹாலில் வந்து கிட்டத்தட்ட நம்ம 5 மணி நேரமாக உட்கார முடியும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசப்ஷன் யூனிட் வச்சுருக்காங்க. மெயினாக நம்ம வெயிட்டிங் ஹால்லையுமே கிராண்டான ஒரு ஏசி அதுக்கப்புறம் ஒரு லக்ஸரியான சோஃபா பிரைடல் மேக்கப் கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சுன்னா கையை காலை நீட்டி நிமிர்ந்து தூங்குற அளவுக்கு ஒரு சூப்பரான சோஃபா செட் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே அப்படி போகிறோம் அப்படின்னு சொன்னால் முடி வெட்டுறதுக்குன்னு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அதே மாதிரி உள்ள ஸ்பா சென்டர் ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் பார்ப்போம். உள்ள இந்த ரிசப்ஷன் யூனிட் இங்கே தான் இருக்குது. ஸோ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரிச்சாக ரொம்ப ராயலாக ராமநாதபுரம் மக்களை அந்த முடி வெட்டுற டயத்தில் துபாய்க்கு கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு உணர்வை வந்து கண்டிப்பாக அந்த லெக்ஸஸ் கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியும். எல்லாமே கோல்டன் பிளேட்டட் அந்த சேர்ஸஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டயத்தில் 3+3 6 பேர் உட்கார்ற மாதிரி சூப்பரான இடம் இருக்குது. ப்ளஸ் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது அவங்க காரில் உட்காந்துட்டு முடி வெட்டுற மாதிரி. ஸோ அந்த யூனிட்டுமே வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைமே வந்து நம்ம பார்த்தோம்னா கீழக்கரையில் வந்து அந்த லெக்ஸஸோட இதில் பார்த்தோம்னா அவங்க உட்காந்துருக்க அந்த சேர் இன்டீரியர்ஸ் எல்லாமே கோல்டன் பிளேட்டட் தான் பண்ணியிருப்பாங்க. க்ளீன் அண்ட் ஹைஜீனிக் அப்படின்னு சொன்னால் லெக்ஸஸ் தான் சொல்ல முடியும். நம்ம ராமநாதபுரத்து மக்கள் வெளிநாட்டு தரத்தில் அவங்களோட ஹேர் கட்டாக இருக்கட்டும் எல்லாம் அப்டேட்டட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிராஸ் பண்ணி போகிற இடத்துலாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட்டிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபுல் மசாஜர் பாடி மசாஜர் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட சேர்த்து பெடிக்யூர் நம்ம கால்களை க்ளீன் பண்ணுற யூனிட் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஹெனா ட்ரீட்மெண்ட் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்டீம் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த டவல் அதுக்கப்புறம் இங்கே உள்ள அந்த ஜென்டில்மேன் அவங்க பண்ணியிருக்க எல்லாமே கொஞ்ச நேரத்தில் நம்மளை வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வருது. ஸோ ஹேர் வாஷ் வந்து எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து படுத்துட்டு பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அவங்க கொடுக்குற அந்த ஹேர் ஆயில்ஸ் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் இது எல்லாமே ஃப்ரம் வெளிநாட்டில் இருந்தால் இறக்குமதி பண்ணியிருக்கனால எல்லாமே குவாலிட்டியான இதாகவே இருக்கும். அந்த சரௌண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மெரூன் வித் அந்த கோல்டு காம்பினேஷனில் இந்த சேர்ஸ் யூனிட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சின்ன பசங்க ரசித்து உட்கார்ற மாதிரி ஒரு கார் யூனிட்டுமே சூப்பராக பண்ணி ஒரு ஹேர் கட் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஹேர் கட் அதை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரூம் அப்படின்னு மெயினாக வந்து நம்மளுடைய குரூம் அதாவது ஒரு மணமகன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களை ஃபுல்லாக வந்து தூங்க வச்சுட்டு ஸோ அதில் தான் ஃபேஷியல் யூனிட் எல்லாமே பண்ணுறாங்க. இன்பில்ட் அங்கேயே ஒரு ஏசி இருக்குது. இது ஃபேஷியல் ரூமு அந்த கீழே வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த உட்டன் மெட்டீரியல் எல்லாமே இதுவுமே நம்மளை அட்ராக்ட் பண்ணுற நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஹேர் கட் ரூம் முடிச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பா ரூம் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்பா ரூம்க்கு பார்த்த மாதிரி ஒரு பெட் வெரைட்டிஸ் இதில் நீட்டாக வச்சுருக்காங்க. இன்பில்டாக ஏசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் யூனிட் எல்லாமே இருக்கும். ஸோ ஆஃப்டர் த ஸ்பா நம்ம வந்து குளிக்கிறதுக்குமே இந்த இடத்த சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மோஸ்ட்லி வந்து டெவலப்டு ஏரியாவில் தான் பார்க்க முடியும். நம்ம ராம்நாட்டில் பார்க்குறது ஃபஸ்ட்டு மென்ஸ் ஃபேஷியல் ரூம் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்குறது விஇபி ரூம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரே ரூமில் தனியாக பர்சனலாக வந்து நம்ம ஹேர் கட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷுமே நம்மளுக்கு தனியாக உள்ள இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹெனா ட்ரீட்மெண்ட் அந்த ஹீட்டிங்கு ப்ளீச்சிங்கு A to Z எல்லாத்தையுமே இவ்வளோ பெரிய ரூமில் வந்து நம்ம ஒரு ரூமை வந்து நம்ம சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணிக்கிற முடியும். நம்மளை அழகுப்படுத்துறதுக்குன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே ஸோ லெக்ஸஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த கோல்டட் போட்டட் தான் கோல்டு பிளேட்டட் தான் எல்லாத்துக்குமே ஒரு மெயினாக வந்து சிக்னேச்சராகவே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இன்டீரியர் ரொம்ப சூப்பரு. ஸோ கண்ணாடி நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம ஸ்டுடியோக்குள்ள நிற்கிற மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருக்காங்க. இந்த இன்டீரியர்ஸ்லையுமே நிறைய சைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிற கொஞ்ச நேரமுமே நம்மளை வேறு லெவலில் கொண்டு போயிருக்கும். முடிச்சு நம்ம வெளியில் போகும்போது நம்மளை அவ்வளோ அழகாக கொண்டு போகிறதுக்கு லெக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ராம்நாட்டில் ஒரு சூப்பரான சாய்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எப்படி மென்ஸுக்கு வந்து அந்த ஸ்பா ரூம் இருந்துச்சோ அதே மாதிரி உமன்ஸோட ஸ்பா ரூம் இந்த யூனிட் தான். ஸோ இந்த யூனிட்லேயுமே அதே மாதிரி அந்த ஃபேஸ் வாஷ் யூனிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சனல் பாத்ரூமு இது எல்லாமே இன்பில்டாக வச்சுருக்காங்க. கைலி இன்டீரியர் வெல் ஃபர்னிஷ்டு இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்ல முடியும். அதற்கான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. மென்ஸுக்கு உமன்ஸுக்கு தனித்தனியாக ஸ்பா ரூம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரைடல் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மணப்பெண் அலங்காரத்துக்கு தேவையான ரூம் அப்படின்னு இப்போலாம் வந்து வீட்டிலேயே பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து சூப்பராக வந்து மேக்கப் யூனிட் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதற்கேற்ற மாதிரி இது வந்து அந்த பிரைடல் மேக்கப்புக்கான இந்த சேர்ஸ் அதுக்கப்புறம் லைட்ஸு ஸோ இவ்வளோ பெரிய அந்த மிரரு
அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ உள்ள நவீன விஷயத்தில் என்னென்ன வேணுமோ இது எல்லாம் இன்பில்டாகவே இருக்குது. இந்த ஒரு பிரைடல் அப்படின்னு சொன்னால் அந்த மணப்பெண்ணுக்கான சேரில் உட்கார யூனிட்டே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மென்ஸ் அதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே ஈக்குவாலிட்டியை வந்து உமன்ஸுக்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேர் வந்துன்னா நெயில் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நகை கலை அப்படின்னு. நகை இல்லாதவங்களுக்கு கூட நகை வச்சு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறதுக்குன்னு இந்த யூனிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் லேம்பு அந்த ரிசப்ஷன் யூனிட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாலே இப்போ வந்து ட்ரெண்டிங்காக நிறைய வந்துருச்சு. போட்டாக்ஸு, ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் அப்படின்னு நிறைய பேர் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் சென்னைஸில் உள்ளதை எல்லாருமே இங்கேயே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸ் இங்கே நிறையா வச்சுருக்காங்க. இதில் ஹேர் கட் பண்ணுற எல்லா யூனிட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹேர் வாஷ் பண்ணுற யூனிட் எல்லா ஸ்பாலையும் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அப்டேட்டட், அதாவது எல்லா இடத்துலையும் சிட்டிங்கில் தான் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக பெர்த்து நம்ம படுத்திருக்கும் போது நம்மளை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஏற்றான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதற்கு மேலே அப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஹைலி இம்போர்ட்டட், துபாயிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபேஷியல் கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீம்லைன் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க. ஹேர் ஸ்பா அப்படின்னு முடியை கூட வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கான விஷயங்கள் இங்கே நிறையா வச்சுருக்காங்களாம். அதில் சொன்னால் அந்த போட்டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு, முடி உதிருது முடி உடையுதுங்கிறத ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜி வரைக்குமே இங்கே இருக்குது. ஸோ இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜர், இது ஆல்ரெடி நம்ம கீழே கீழே பார்த்துருந்தோம். ஸோ இங்கே நம்ம உட்காந்துருந்தோம்னா ஃபுல் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக மிஷின் மசாஜ் பண்ணும். அதே மாதிரி பெடிக்யூர் யூனிட்டுமே இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஃபுல்லாக நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கால் வலி அந்த பெயின்ஸ் எல்லாமே வர்றதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நெய்லர் கிட்டஸ் எல்லாமே இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அப்ராட் கண்ட்ரீஸில் ஒரு சலூன் உமன்ஸ் அண்ட் ஜென்ஸுக்கு யூனிசெக்ஸில் என்ன இருக்குமோ அது எல்லாமே சிந்தாமல் செதறாமல் வந்து நம்ம யூனிசெக்ஸ் லெக்ஸஸில் கொண்டு வந்திருக்காங்க.